மக்களே குமரி திருவிழாவில் உள்ள ஸ்டால்ஸில் வந்து அடுத்தடுத்த கடைகளுக்கு போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸை பார்க்குற மாதிரி இருந்து ஒரு கடையில் பார்த்தது இன்னொரு கடையில் இருக்காது. ஏன்னா விதவிதமாக வித்தியாசமாக மீன்லலாம் கட்லெட்லாம் போட முடியுமா அப்படின்லாம் இருந்துச்சு. நானும் இந்த கட்லெட்லாம் நம்ம வீட்டில் இனி மீனை வாங்கி வச்சு சரி கொஞ்சம் இந்த மீன் சாப்பிடாத நம்ம வீட்டுக்காரருக்கு எதையாவது மீனெல்லாம் உள்ளே வச்சு எடுத்து நம்ம சாதா போல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிளான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் நம்ம கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு போய் படித்தாதான் இதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாவ. நம்ம கட்லெட் செய்யறதுக்கெலாம் கிளாஸா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே ஒரு கட்லெட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு மக்களே. கட்லெட்னாலே டேஸ்ட் தான், அதுவும் மீன் கட்லெட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. ஒரு கட்லெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இங்கே போட்டிருந்த ஸ்டால்ஸில் எல்லாமே எதுவுமே அதிகமாக வாங்கல. கிழங்கு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அதுக்கு வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நார்மலான ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ரேட்டில் தான் இருந்துச்சு. எதுவுமே லாப நோக்கில் பண்ண மாதிரி இல்லை. அடுத்த குமரி திருவிழா எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறேன்.